ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ வில் நாட் பி ஈஸி டு டைஜஸ்ட். நிறைய தடவை நம்ம பாசிட்டிவாக பேசுகிறோம், மோட்டிவேஷ்னல் பேசுகிறோம், சந்தோஷமாக இருக்கிற பாசிட்டிவ் ஹாப்பி திங்ஸ் பேசுகிறோம். இன்னைக்கு பிகாஸ் ஐ ஜென்யூன்லி பிலீவ் நம்ம எல்லாரும் நம்மளே ஏமாத்துவோம். We will say things and believe things about ourselves which are not true. நம்ம நிறைய விஷயங்கள் என்ன சொல்கிறது, நம்ம இப்படி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், பட் அது உண்மை இல்லை. ஸோ இது கொஞ்சம் கொஷன்ஸ் நீங்கள் உங்களுக்கே கேட்குறதுக்கு இல்லை உங்களோட பர்ஸ்பெக்டிவ் மாற்றுறதுக்கு. எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஐ ஓப்பனிங்காக இருந்தது. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் எனக்கு இது பார்த்த போது ரொம்ப ஆமாம் இல்லை அப்படின்னு தோணிடுச்சு. ஸோ ஐ வாண்ட் டு டூ these things. I want to ask these questions to you and hopefully you will also feel the same way I felt and really அது ஒரு eye-opening-ஆக இருந்துக்கிட்டு உங்களோட ஆட்டிடியூட் ஒரு உங்களோட பிஹேவியர் உங்களோட லைஃப்பில் கொஞ்சம் பாசிட்டிவாக ஆக்சுவல் சேஞ்சஸ் வரதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம எல்லாரும் சொல்கிற விஷயம், நம்மளே பிடிச்சவருக்கு நம்ம ஃபேமிலிக்காக ஃபார் லவ் we will do anything அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம நல்லவங்க, நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன வேணும் பண்ணுவோம். இது நம்ம எல்லாரும் ருட்டீனாக நம்மளை பற்றியே சொல்கிற ஒரு நேரட்டிவ். வி பிலீவ் தட் வி வில் டூ எனி திங் ஃபார் த பீப்புள் வி லவ். இது நம்ம சின்சியராக வி மே பிலீவ் திஸ் ஆல்சோ. நம்மளே ஜெனுவின்ல வி வில் பி பிலீவிங் தட் ஆமாம் நான் அப்படி என்ன வேணும் பண்ணுறவர் அப்படின்னு நம்புகிறோம். ஆனால் நம்மளோட மைண்டில் இதுக்கு அர்த்தம் என்ன, அவருக்கு எந்த தேவையோ நம்ம அது பண்ணி கொடுத்துடுவோம் அப்படின்னு நம்ம அர்த்தம் வைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், அவருக்கு ஒரு ஃபிசிக்கல் ஹெல்ப் தேவைன்னா நம்ம அது பண்ணி கொடுத்துடுவோம். அவருக்கு ஒரு இமோஷனல் சப்போர்ட் தேவைன்னா நம்ம அதுக்கு கூட இருந்துடுவோம். அவருக்கு ஃபைனான்ஷியலி ஹெல்ப் தேவைப்பட்டால் நம்மளால் முடிஞ்சது நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரி சப்போர்ட் எல்லாம் நம்ம ஹெல்ப் ஒரு லவ் அப்படின்னு நினைக்கிறோம். கொஞ்சம் வித்தியாசமான முறையில் யோசிக்கிறதுக்கு தான் இன்றைக்கி. இஃப் யூ வுட் டூ ரியலி எனி திங் ஃபார் லவ், நீங்கள் யோசிங்க. யூ ஆர் அ பர்சன் இன் தேர் லைஃப். நீங்கள் அவரோட அசிஸ்டண்ட்டு பிஏ எதுவும் கிடையாது. You are there as a mother or a father or a husband or a wife or a daughter or a sister or a son or a brother or a friend or a partner, எப்படியோ. So you are there in that capacity. Okay? So genuinely அவருக்காக நம்ம என்ன வேணும் செய்யணும்னு சொன்னால் நான் சொல்கிற விஷயங்கள் நீங்கள் செய்வீங்களா? ஆஸ் எ பார்ட்னர் ஒரு ஆஸ் எ பிரதர் ஒரு சன் ஒரு டாட்டர் whatever அவங்க எதிர்பார்க்குற இந்த விஷயங்கள் உங்களிலிருந்து அவங்களுக்கு வருதா? இது வரதா இருந்தால் ரொம்ப நல்லது தான். இல்லைனா இட் இஸ் சம்திங் ஃபார் யூ டு ஓப்பன் யூர் ஐஸ். லைக் ஐ ஆல்சோ தாட் அபவுட் இட் அண்ட் தென் இட் ரியலி ஓப்பன் மை ஐஸ். நான் ஒரு சிலது நான் பண்ணல, இல்லை ஆமாம் அது பண்ண வேண்டாம் தானே அப்படின்னு எனக்கே தோணுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வாழ்க்கையில் நம்மளோட பெஸ்ட்டு பாசிபிள் அவுட்புட் நம்ம கொடுக்குறோமா? ஃபார் எக்ஸாம்பிள், உட்காந்து படித்து நல்ல வேலையை வாங்கி நல்ல ஒரு ஃபைனான்ஷியலி சவுண்ட் பேக்கிங் எடுத்து அவருக்கு சப்போர்ட் தேவைப்படுற டைமில் நம்ம கூட நிற்கிற அளவுக்கு நம்மளே நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோமா? ஆர் வி டூயிங் அவர் பெஸ்ட் டு ஸ்டடி? ஆர் வி டூயிங் அவர் பெஸ்ட் டு ஒர்க் ஹார்ட்? இதிலெல்லாம் தான் அன்பு இருக்கும். சும்மா அன்புன்னு பேசுகிறதிலோ மெசேஜ் அனுப்புறதிலோ ஒன்றும் பெரிய அன்பு கிடையாது. அவருக்கு ஏதோ தேவைப்பட்டால் நான் கூட போகிறேன்னு சொல்கிறதிலோ, நான் காலையில் 3 மணிக்கு கூப்பிட்டாங்கன்னா நான் ரயில்வே ஸ்டேஷனில் போய் கூப்பிட்டு வரேன்னு சொல்கிறதெல்லாம் அன்பு கிடையாது. உங்கள் மேலே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா? நீங்கள் இப்போ எப்படி இருப்போமோ உங்களை டெவலப் பண்ணிக்கிட்டு அவருக்கு ஒரு பெட்டர் வாழ்க்கை கொடுக்குற அளவுக்கு நீங்கள் உங்களை இன்னும் ரைஸ் பண்ண முடியுதா? நீங்கள் அதை பண்ணுறீங்களா? உண்மையிலே உட்காந்து படிக்கிறீங்களா? வேலை பார்க்குறீங்களா? இந்த வேலையில் இன்னும் பெஸ்ட்டு போகிறதுக்கான இன்டர்வியூ ஏதோ இருந்தீங்கன்னா நீங்கள் அதை பண்ணுறீங்களா? இந்த மாதிரி ஆர் யூ ஹெல்பிங் யுவர் செல்ஃப்? இது ஃபஸ்ட்டு கேள்வி. நீங்கள் உங்களோட பெஸ்ட்டு கெப்பாசிட்டியில் போகாமல் உங்கள் வாழ்க்கையை வீண் பண்ணிக்கிட்டு நாளைக்கு அவரே உங்களை பாதுகாக்கிற அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா அது உண்மையிலே அன்பா? இல்லை கன்வீனியண்ட்டாக நீங்கள் உங்கள் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கீங்களா? நீங்கள் உண்மையிலே அவர் மேலே அன்பு வச்சுருக்கீங்கன்னா யூ வில் இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லவ் நம்ம மேலே இருக்கணும், அதெல்லாம் உண்மைதான். பட் ஈவன் இஃப் இட் இஸ் ஃபார் சம்படி எல்ஸ், ஷுடன்ட் யூ பி த பெஸ்ட் யூ கேன் பி ஃபார் தெம்? அதே மாதிரி இரண்டாவது, நம்ம ஃபினான்ஷியலி உங்கள்கிட்ட இருக்கிற பணம் நீங்கள் நல்லபடியாக அது செலவு செய்கிறீங்களா? இல்லை நீங்கள் அது நல்லபடியாக சேமிக்கிறீங்களா? நல்லபடியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா? ஃபினான்ஷியலி உங்களோட பேக்கிங் நீங்கள் ஸ்ட்ராங்காக வைக்கிறீங்களா? தேவையில்லாமல் பணம் செலவு பண்ணுறதோ இல்லை பணம் சம்பாதிக்காமலே இருக்கிறதோ இல்லை வீண் பண்ணுறதோ இருந்தீங்கன்னா தட் இஸ் நாட் லவ். உங்களே நம்பி உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும்
ஏதோ ஒரு தேவைப்பட்டாங்கன்னா உடனே அந்த டைமில் நீங்கள் போய் நிற்கணுன்னா யூ ஷுட் பி ஃபினான்ஷியலி ஸ்டேபிள். இல்லை உங்கள் தேவைக்கெல்லாம் நீங்கள் அவர் முன்னாடி போய் நின்றுட்டு இருக்கீங்கன்னா ஆர் யூ ரியலி டூயிங் சம்திங் குட் ஃபார் தெம்? நோ. ஸோ ஃபைனான்ஷியலி உங்களை வந்து பாதுகாக்கிறது, இட் இஸ் ஆல்சோ அன் ஆக்ட் ஆஃப் லவ். நாட் ஜஸ்ட் அன் ஆக்ட் ஆஃப் லவ் டுவர்ட்ஸ் யோர் செல்ஃப், பட் ஆல்சோ அன் ஆக்ட் ஆஃப் லவ் டுவர்ட்ஸ் அதர்ஸ். உங்கள் மேலே அன்பு, அதே மாதிரி உங்களை நம்பி இருக்கிறவங்க மேலே அன்பு காமிக்கிறதுக்கான ஒரு பெரிய வழி தான் உங்களை ஃபினான்ஷியலி நீங்கள் ஸ்ட்ராங்காக வைக்கிறது. ஸ்ட்ராங்குன்னா வந்து ஒரு திடீர்னு ஒரு அவசரம் வந்துச்சுன்னா உங்ககிட்ட அதுக்கான பணம் இருக்கணும், அந்த மாதிரி யூ ஷுட் பி ஸ்ட்ராங். இன்னொன்று, ஃபினான்ஷியலி நீங்கள் ஸ்ட்ராங்காக வைக்கிற மாதிரி ஹெல்த்து, உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்து. நீங்கள் அதை வீணடிச்சுட்டே இருக்கீங்கன்னா உங்கள் பிடிச்ச சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறது, ஜங்க் வாங்கி சாப்பிட்டு, இல்லை ஒர்க் அவுட்டே பண்ணாமல் உட்காந்து உங்கள் ஹெல்த்தை வந்து வீணடிச்சிட்டு இருந்தீங்கன்னா இது உண்மையிலே இஸ் இட் சம்திங் யூ ஆர் டூயிங் ஃபார் லவ். உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்கள் அப்பா அம்மா, ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, குழந்தைங்க, இவங்க எல்லாம் நாளைக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகும் உங்களுக்காக ஓடின்னு இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையில் அவங்க இது ஒரு காலம் முடியாத அளவுக்கு தே வில் பி சேட் அபவுட் யூ. அவங்களுக்கு என்ன வரும், நீங்கள் இப்படி இருக்கீங்களே அப்படின்னு யோசிச்சு எப்போவுமே மனசுக்குள்ளே ஒரு வலி தான் இருக்கும். ஐயோ அவருக்கு இப்போ உடம்பு சரியில்லை, அவருக்கு இப்போ உடம்பு சரியில்லைன்ற மனசினால வலி, அவருக்கு ஃபைனான்ஷியலி ஸ்ட்ரகிள், அவருக்கு ஃபிசிக்கலி டிஃபிகல்ட்டிஸ், இதெல்லாம் தான் நம்ம கொடுக்குறோம். ஆனால் நம்மளோட ஹெல்த்தை வந்து பாதுகாத்தாங்கன்னா அவருக்கு ஏதோ தேவைப்பட்டால் நம்ம போய் நின்றுக்கலாம். மட்டும் இல்லை நம்ம வந்து ஒரு பேர்டன் ஆகாமல் இருந்துக்கலாம். நம்மளோட பெஸ்ட் ஃபினான்ஷியல் நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்துங்கிறது இட் இஸ் சம்திங் வி டூ டெஃபினெட்லி ஃபார் ஆர் செல்ஸ். பட் நம்மளே நம்பி இருக்கிறதுக்காகவும் கூட தான். நான் அவருக்கு எதுக்கு இருந்தாலும் நான் இருப்பேன்னு சொன்னால் நீங்கள் முதல்ல உங்களையாவது பாதுகாக்கிறீங்களா? நீங்கள் நான் சரியாக சாப்பிட்றீங்களா, நல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிட்றீங்களா, ஒர்க் அவுட் ஏதோ பண்ணுறீங்களா, உங்கள் ஹெல்த்து வந்து நீங்கள் பாதுகாக்கிறீங்களா, ஒழுங்காக தூங்குறீங்களா? இதெல்லாம் பண்ணிக்கிட்டு உங்களே நீங்கள் பாதுகாத்தா தான் நாளைக்கு அவருக்கு ஏதோ தேவைப்படும் போது நீங்கள் இருக்க முடியும் இல்லைங்களா? இல்லைன்னா உங்களை பற்றி யோசித்து அவருக்கு அலங்காலம் டென்ஷனாக இருக்கிறது வந்து உண்மையிலே இஸ் இட் அன் ஆக்ட் ஆஃப் லவ் ஒரு ஆர் யூ பீயிங் அ பர்டன்? நீங்கள் உங்கள் பிடிச்சதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஐ எம் லவ்விங் தம் அப்படின்னு சொல்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. இஃப் யூ லவ் தம் யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களை பாதுகாக்கிறதும் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் லவ். உங்கள் மேலே நீங்கள் இருக்கிற லவ் அண்ட் அதே மாதிரி மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ரெஸ்பெக்டும் கூட தான் அது. தட் இஸ் another thing. இன்னும் ஒரு வெரி வெரி க்ரூஷியல் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் விச் இஸ் ஐ ஓப்பனிங் ஃபார் மீ ஆல்சோ. நமக்கு எல்லாருக்கும் தான் ட்ராமா ஒரு சம் பேக்லாக், சம் இன்செக்யூரிட்டிஸ், சம் வரிஸ், சம் ஃபியர்ஸ், சம் wounds இருக்கும் நமக்கு மைண்டில், which we will bring into every relationship. எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்போ, ஃபேமிலியோ, லவ் ரிலேஷன்ஷிப்போ எதாக இருந்தாலும் we will keep bringing this into that. And நம்மளுக்கு இருக்கிற ஃபியர், இன்செக்யூரிட்டி, வரிஸ் எல்லாத்தையும் நம்ம we will project it onto them and make life living hell for them. நம்மளுக்குள்ளே ஹீல் ஆகாமல் இருக்கிற வூண்டெல்லாம் நம்ம இன்னொருத்தர் மேலே போட்டு அவரே வந்து கான்ஸ்டண்ட்டாக டார்ச்சர் பண்ணுவோம். இது லவ் கிடையாது. No matter how much you love someone, if you are taking out all your wounds on them, all your trauma on them, it is not love. உங்களோட மென்டல் ஹெல்த் ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு பீஸ், மென்டல் பீஸ், இன்னர் பீஸ் கொண்டு வரதுக்கு நீங்கள் அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது இஸ் அ ஹியூஜ் ஆக்ட் ஆஃப் லவ். உங்களுக்கு wound இருந்தால் நீங்களே அதை ஹீல் பண்ணணும். உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருந்து அந்த செக்யூர் அட்டாச்மெண்ட் ஸ்டைலுக்கு நீங்கள் வர்றது டு பி கம்ப்ளீட் வித்தின். உங்கள் கப்பை முதல்ல ஃபில் பண்ணிட்டு தான் இன்னொருத்தருக்கு கொஞ்சம் அது ஊற்று கொடுக்க முடியும். அப்போது நீங்கள் உங்களே வந்து மென்டலி பீஸ்ஃபுல்லாக வைக்கிறது, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பழைய ட்ராமா wound எல்லாம் அட்ரெஸ் பண்ணி அதெல்லாம் ஹீல் பண்ணுறது, இம்ப்ரூவிங் யுவர் செல்ஃப் டு பிகம் மோர் ஹாப்பி, பீஸ்ஃபுல். அப்போது நீங்கள் உங்களே வந்து எப்படி இந்த மாதிரி ஹீல் பண்ணுறீங்களோ தென் யூ வில் பி ஏபிள் டு ஷோ அப் ஆஸ் த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யூ. அப்போ உங்களுக்கு இருக்கிறதுல பெஸ்ட்டாக நீங்கள் வந்து இன்னொருத்தருக்காக போக முடியும். ஸோ தேட் இஸ் வாட் தே வில் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யூ. இல்லை உங்களோட wound எல்லாம் ஹீல் பண்ணுறதுக்கு அவர் என்ன டாக்டரா? அவருக்கு இதுதான் வேலையாக போச்சா? உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்குறது அவர் வேலையா? யாராக இருந்தாலும் சரி, உங்கள் அப்பா அம்மாவாக இருந்தால் கூட தே ஆர் தேர் ஃபார் யூ, எஸ், பட் யூ ஷுட் பி தேர் ஃபார் யூ. இல்லை நீங்கள் உங்களுக்காக இருக்கணும் இல்லைங்களா? உங்களோட எல்லா காயும் எடுத்து இன்னொருத்தரே கொண்டு வந்து அதை டம்ப் பண்ணுறது வந்து லவ் கிடையாது. தே ஆர் தேர் ஃபார் யூ, எஸ், டசன்ட் மீன் தட் யூ ஷுட் எக்ஸ்ப்ளாய்ட் தட். ஸோ ஒர்க்கிங் ஆன் யுவர் ஓன் மென்டல் ஹெல்த், உங்களோட பீஸ் எங்கே இருந்து உங்களுக்கு நிம்மதி கொண்டு வந்துடல, எங்கே இருந்து நீங்கள் ஹீல் பண்ணிக்கலாம், எங்கெல்லாம் நீங்கள் இன்செக்யூர் ஆகுறீங்க, இதெல்லாம் உங்களை ட்ரிகர் பண்ணுறது, அதை எப்படி அட்ரெஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டூயிங் தீஸ் திங்ஸ், ஒர்க்கிங் ஆன் யுவர் செல்ஃப், ஒர்க்கிங் ஆன் யுவர் ஓன் மென்டல் பீஸ் அண்ட் மென்டல் ஹெல்த், தீஸ் திங்ஸ் வில் ஆக்சுவலி கிவ் யூ லாட் ஆஃப் பெனிஃபிட். உங்களுக்கே இது வந்து ரொம்ப ரொம்ப நிம்மதி கொடுக்கும். பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இன் யுவர் ரிலேஷன்ஷிப்ஸ் யூ வில் ஷோ அப் அஸ் அ பெட்டர் பர்சன், பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யூ. அவருக்கும் நீங்கள் ஒரு பர்டன் கொடுக்காமல் இருக்கும்.
உங்களுக்கு இருக்கிற டார்ச்சர், உங்களுக்கு இருக்கிற இன்செக்யூரிட்டி எல்லாம் எடுத்து நீங்கள் 24 மணி நேரம் ஒரு சந்தேகமாக இருந்துட்டிங்கன்னா இங்கே கூட இருக்கிறவர் எப்படி வாழ முடியும்? அவர் நிம்மதியாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. உங்களுக்கு நிம்மதி இருக்குமா? இருக்காது. ஸோ யூ ஆர் டூயிங் யோர் செல்ஃப் அண்ட் தம் மை ஃபேவர் வென் யூ ஹீல் யுவர் ஓன் wounds. உங்களுக்கு உள்ளுக்குள்ளே அபேண்டன்மெண்ட் ஓட்டு இருந்தால் இவர் எப்போ வேணும் விட்டுட்டு போகலான்ற பயத்தில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தால் இட் வில் கம் அவுட் இன் யுவர் ரிலேஷன்ஷிப். நீங்கள் அது உங்கள் பேச்சிலும் உங்கள் நடையில எல்லாம் அது வந்துகிட்டே இருக்கும். உள்ளுக்குள்ளே அந்த செக்யூரிட்டிங்கிறது இட் இஸ் சம்திங் ஃபார் யூ டு கல்டிவேட் வித்தின் யூ. இது வேறு யாரும் வந்து கல்டிவேட் பண்ணி கொடுக்க விஷயம் கிடையாது. நீங்கள் தான் உங்களுக்காக இது கல்டிவேட் பண்ணணும். அண்ட் வென் யூ டூ இட் இஸ் ஹியூஜ்லி ஹீலிங் ஃபார் ஆல் யுவர் ரிலேஷன்ஷிப்ஸ் டு ஷோ ஃபார் யுவர் செல்ஃப். ஸோ நான் ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா, we will think that we love each other, we love other people, we are there for them. நம்ம அவருக்கு நிறைய செக்யூரிட்டி கொடுக்குறோம், நம்ம அவருக்கு நிறைய அன்பு கொடுக்குறோம், எல்லாம் உண்மை தான். பட் the biggest love and support that we can give for them is to get our life in order. நம்ம லைஃப்பை நல்ல ஆர்டரில் கொண்டு வந்து ஒழுங்கு பண்ணுறது, நம்ம லைஃப்பை சரி செய்கிறத விட பெரிய ஒரு ஆக்ட் ஆஃப் லவ் கிடையாது. இட் இஸ் அ கிரேட் ஆக்ட் ஆஃப் லவ் டுவர்ட்ஸ் ourselves and a huge act of love for them. நம்மளோட பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் அஸ், ஃபிசிக்கலி ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய வெர்ஷன், மென்டலி ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய வெர்ஷன், ஃபினான்ஷியலி ஆர்கனைஸ்டாக இருக்கக்கூடிய வெர்ஷன், அதெல்லாம் நம்ம ஒருத்தருக்காக ப்ரெசென்ட் பண்ணும்போது தட் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் லவ். வீடு முழுமையாக குப்பை மாதிரி போட்டு வச்சுட்டு அன்பு இருக்குன்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம்? அது அழகாக வச்சுருக்கும் போது இட் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் லவ். இந்த மாதிரி திங்ஸ் தட் வீ டூ டு டேக் கேர் ஆஃப் அவர் ஓன் லைஃப், திங்ஸ் தட் வீ டூ டு ஷோ அப் இன் அவர் பெஸ்ட் லைட், இதெல்லாம் தேர் ஆக்ட்ஸ் ஆஃப் லவ். ஆக்ட் ஆஃப் லவ்ங்கிறது இட் இஸ் நாட் லிமிட்டட் டு ஜஸ்ட் ஏதோ அவருக்கு வேணும்னு சொல்லும்போது பேசுகிறதுக்கோ உட்காந்து மெசேஜ் அனுப்புறதிலோ ஒன்றும். லவ் இஸ் ஜென்யூன்லி ஆல்சோ டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், பீயிங் த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யூ பாசிபிள் ஸோ தட் தே டோன்ட் ஹாவ் டு கேரி யுவர் பர்டன். நீங்கள் உங்களோட பெஸ்ட் வெர்ஷனாக வரும்போது யூ ஆர் கிவிங் தம் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் யூ கேன் கிவ் தம் எவர், அண்ட் தட் இஸ் த கிஃப்ட் ஆஃப் யூ. ஸோ ஒர்க்கிங் ஆன் யுவர் செல்ஃப், making yourself better, being the absolute best that you can be for others in your life, அதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய hugest greatest love. That is how you will truly do anything for love. மற்றதெல்லாம் வந்து சூப்பர்ஃபிஷியல், மற்றதெல்லாம் செகண்டரி. The best thing you need to do is that the person they are seeing day to day 24/7 நீங்கள் பார்க்குற அந்த நபர் வந்து அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடாது, அவருக்கு ரிலை பண்ணக்கூடன்னு ஒரு நபராக இருக்கணும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை டேக் கேர் பண்ணணும், இல்லாமல் ஒருத்தரை டேக் கேர் பண்ண முடியாது. ஸோ ஐ ஹோப் திஸ் வாஸ் ஆஃப் சம் யூஸ் டு யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.